Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா வெங்காய பக்கோடா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வெங்காய பக்கோடா செய்யறதுக்கு தேவையான ingredients என்னன்னு இப்ப பார்க்கலாம். 2 வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துர்க்கேன். கடலை மாவு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துர்க்கேன். அரிசி மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துர்க்கேன். தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவு. கரம் மசாலா 1 டீஸ்பூன் அளவு. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துர்க்கேன். மல்லி இலை கொஞ்சம் எடுத்துர்க்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவு எடுத்துர்க்கேன். உப்பு தேவையான அளவு. முதல்ல நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதுல போட்டுக்கலாம். இப்போ மசாலா ஐட்டம் 1 by 1 ஆட் பண்ணலாம். மசாலா எல்லாம் ஆட் பண்ண உடனே அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுல கடலை மாவு, அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போதான் அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். நம்ம அதை ஆயில்ல போடும்போது நமக்கு அப்பதான் அது பக்கோடா மாதிரி வரும். இப்போ ஃபைனலா கருவேப்பிலையும் மல்லி இலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இனி இதை நம்ம ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். பேன்ல ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை இதுல போடலாம். கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. இது நல்லா ப்ரௌனிஷ் கலர்ல வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா டபுள் சைடும் அது நல்லா ஃப்ரை ஆகணும். ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இனி இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். பக்கோடா நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க.